திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் அவர்களே, முன்னிலையுரை ஆற்றியிருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, திட்ட விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்களே, தான் கொடுத்த பொறுப்பை ஒரு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், அதில் கொண்ட அனுபவம், அடுத்த முறை வெற்றி பெற்ற போது பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர், அந்த அமைச்சரவையிலே இதற்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேராசிரியர் அவர்கள் உயர்கல்வி பள்ளி கல்வித்துறையும் பார்த்தார். அதற்கு பிறகு அரசு அவர்களும் நம்முடைய பொன்முடி அவர்களும் பார்த்தார்கள் உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை என்று. இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடாக அவர் இந்த அரசியல் குடும்பத்திலே பிறந்து அரசியலோடு வளர்ந்து மக்களிடம் எப்படி வாழ்வது, எப்படி பழகுவது, எப்படி பணியாற்றுவது என்பதை அறிந்து அண்ணன் அன்பில் எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அவரை தலைவர் என்று தான் அழைப்போம். அவருக்கு பிறகு என்னோடு சம வயதுடைய அவருடைய தந்தை பொய்யாமொழி அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலிலே இந்த துறையை இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா என்று மற்றவர்களும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே 234 தொகுதிக்கும் சென்று அனைவரையும் சந்தித்து ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். உள்ளபடியே சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதும் சரி அல்லது இங்கு உரையாற்றிய போதும் சரி எந்தவித குறிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அவர் தியாகராஜன், காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள், மாவட்ட செயலாளர், முனைவர் பட்டம் பெறவில்லையே முதுகலை பட்டம் பெற்றவர் அவரும் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற மாவட்டத்தினுடைய கல்வி அலுவலர் கிருஷ்ணபுரி அவர்களே, வருகின்றிருக்கின்ற துறையை சார்ந்த அலுவலாளர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர்களே, சங்க பிரதிநிதிகளே, வருகின்றிருக்கின்ற முக்கியவர்கள், நம்முடைய மாநகராட்சியினுடைய கோட்ட தலைவர், மாநகர கழக செயலாளர் அன்பிற்கினிய மதிவாணன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆசிரியர்களுக்குள்ளே அவருடைய வெளிப்பாடை கொண்டு வந்து அவருடைய திறமையை நிரூபித்து மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்களை பெருமைப்படுத்துகிற வகையில் 4552 பள்ளிகள் இருந்து தலைமை ஆசிரியர்களை குறிப்பிட்ட அளவிலே கொண்டு வந்து அவர்களை பாராட்டுவது அருமையான நிகழ்ச்சி. இந்த உங்களை பாராட்டுவதல்ல, உங்களை பாராட்டுவதன் மூலம் நாங்கள் பெருமை பெறுகிறோம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம். ஏனால் நீங்கள் நிரந்தரமானவர்கள். நாங்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் இந்த இடத்திற்கு வர முடியும். எனவே அவரும் முதுகலை பட்டம் பெற்றவர், மேடையிலே பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் முதுகலை பட்டம் பெற்றவர். இதிலே நான் பேசுகிறேன் என்று சொன்னால், நான் படிக்கிற காலத்தில் புத்தகத்தை தொட்டதே இல்லை. ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்து அதை எழுதிதான் நான் பாஸ் ஆகியிருக்கிறேன். அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு எல்லாருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறன்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்டுனா எனக்கு மட்டும் தனி வார்டுன்னு போடுவாங்க. அப்படி ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கிரகித்து அதில் தான் பரீட்சை எழுதி நான் அனைத்து இடங்களிலும் பாஸ் செய்திருக்கிறேன். ஆனால் குடும்ப சூழ்நிலை, தந்தையார் பார்க்க முடியாத காரணத்தால் புதுமுகப்போடு நான் விவசாயத்திற்கு சென்று விட்டேன். ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு, நாமளும் படித்திருந்தால் ஓரளவுக்கு ஆங்கில அறிவை பெற்றிருக்கலாமே, பிரதமர் அவர்களோடு கலந்து கொள்கிற கூட்டத்திலே பேச முடியாமல் படிக்கிறோமே என்றெல்லாம் நினைத்தது உண்டு. ஆனால் கலைஞர் எங்களை அதை தாட்டிலும் எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அனைத்து இடங்களிலும் எங்களை எப்படி, யாரோடு, ஆதியாரிகளோடு எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தவர். அவர் எங்களுக்கு குறிப்பு எழுதுவார், 2 பேரும் எழுதுவார்கள். கலைஞர் எழுதுவார், நேரு கீழே மூக்கான்னு போடுவார். அதே மாதிரி பேராசிரியர்கள் சொல்வார்கள்,
கருத ஆ என்று போடுவார்கள். அப்படி இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்த அவர்களே எங்களுக்கு குறிப்பு தருகிற அளவிற்கு எங்களை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள்தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். அரசு விழாவிலே அரசியலா என்றெல்லாம் யாரும் கருதாதீர்கள். எங்களுக்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற கூட்டணியே கூடுதலான கூட்டணி என்பது ஆசிரியர்களுடைய கூட்டணி மட்டும்தான். எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வாக்கு கேட்க செல்வோம். அப்படி செல்கிற போது வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அங்கு செல்கிற போது எங்களை இன்முகத்தோடு எங்களை பார்த்து சிரிப்பவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தான். எனவே அவர்கள்தான் எங்களுக்கு தம்பி ஒரு பெரிய கூட்டணி. சங்கத்தர் மோகனுக்கு சொல்றேன். எனவே எல்லாரும் நினைச்சா அவருக்கு 8% இருக்கு, இவருக்கு 3% இருக்கு, இவருக்கு 2% இருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்தா ஜெயிக்கலாம்னா மறைமுகமா 1% இருக்கு. அதுதான் தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய பெர்சன்டேஷன். எனவே எங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நான் நன்றாக அறிவேன். அப்படியெல்லாம் உங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர் கலைஞர் அவர்கள். அப்படி அந்த அவருக்கு நீங்கள் தான் எங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள். முக்கியமாக அப்படிப்பட்ட உங்களுக்கு பாராட்டிலே நானும் வந்து கலந்து கொள்வதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்ல போனால் வருகிற போதே எங்களுக்கு நமது தம்பி படித்தவர், அவர் உங்களிடம் உரையாற்றுகிறவர், சட்டமன்றத்திலும் சரி இங்கேயும் சரி கலைஞர் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுங்கிறத கரெக்டாக கொடுப்பார். என்னோட வந்த பொன்முடியாவே நீ மேலையில் பேசியா அப்படிம்பார், என்னை கூப்பிட்டு இந்த மேடையை போடும்பார். காரணம் எங்களுக்கு எந்த பணியை யார் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை கலைஞருக்கு தெரியும். ஒரு முறை நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கலைஞர் நேரம் ஆயிடுச்சு, மேடையில் கலைஞருக்கு முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடம். அப்படி பேசும்போது சங்கடமாக இருக்கிற போது நான் சொல்வேன், என்ன நேரம் ஆச்சுண்ணே நீங்கள் பேசிருங்கண்ணே அப்படின்னு சொன்ன கலைஞர்கிட்ட, ஏய் முன்னால் இருக்கிறவங்க நல்லா பேசுங்க, உங்கள்கிட்ட தான் எடுத்து நான் பேசணும், நான் தயார் பண்ணிட்டு வரதில்லை. நீங்க பேசும்போது அதில் இருக்கிற கருத்துக்களை ஆதரவாகவோ மறுப்பாகவோ அது மக்கள் மத்திய கொண்டு செல்வது எனக்கு முன்னால் உரையாற்றுகிறவர்கள் உரையாற்றுகிற காரணத்தால் தான் அதிலிருந்து நான் உரையாற்ற முடியும் என்று சொல்வார். அன்னையிலிருந்து நான் அவர்களேங்கிறது கூட நான் படிக்கிறது இல்லை, கையில் வச்சுக்குவேன். முன்னால் பேசுறவங்க யார் என்ன சொல்றாங்களோ, பொய்யாமொழி நம்முடைய மகேஷ் சொன்னது மாதிரி அவர் சொன்னதிலிருந்து கிரகிச்சு நான் பேசலாம் என்றுதான் இங்கு நான் வந்திருக்கிறேன். எனவே வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகள். வருகிற போதே யார் தம்பி பந்தெல்லாம் போட்டா நல்லா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா எங்களுக்கு பொழப்பா தான் மாநாடு போடுறது தான் எங்கள் வேலை. அந்த வேலையை நான் சிறப்பாக அவரிடம் கேட்டு வந்தேன். மைக்கு நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. வரவேற்பு நிகழ்த்திய இயக்குனர் மிக சிறப்பாகவும், அதே மாதிரி ஆரம்ப பள்ளி இயக்குனர் அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து கூடியிருக்கிறார்கள். எனவே நான் கூட அவருக்கு 35,000 பள்ளிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அமைச்சரவையிலே அதிகமான நிதியை ஒதுக்கீடு என்று சொன்னால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும்தான் 45,000 கோடி பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். கடந்த முறை பள்ளி கட்டிடங்களுக்காக 2,000 கோடி தமிழக முதல்வர் அவர்கள் ஒதுக்கினார்கள். இந்த முறை 7,500 கோடி ஒதுக்கி படிப்படியாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் பெரிய அளவிலே 35,000 பள்ளிகள் நடத்தினால் கூட நாங்களும் அவரை ஒட்டி நகராட்சியில ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி என்று உயர்நிலைப் பள்ளி என்று தொடர்ந்து நகராட்சியில் அவர்கள் சார்பாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் மிக சிறப்பாக இன்றைக்கு சென்னையில நகராட்சி பள்ளியில, ஒரு காலத்தில் நகராட்சி பள்ளியில சேருவதே அவமானமாக கருதி அவர்கள் சொன்னார்களே, வறுமை அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார் பேசுகிற போது. அப்படி இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே 1,10,000 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார் என்ற அந்த செய்தி தான். அங்க இருக்கிற ஆசிரியர்கள் மிக சிறப்பாக, எப்படி ஸ்மார்ட் கிளாஸ் இவரெல்லாம் முதலமைச்சரோடு சென்று டெல்லியில பார்த்து விட்டு வந்தார். அதை அடிப்படையாக வைத்தான் இன்றைக்கு பள்ளி கட்டிடங்களே நகராட்சியிலே கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஆசிரியர் பெருமக்கள் இங்கிருந்து தான் எங்களுக்கும் ஆசிரியர்களை அனுப்புகிறார்கள். நமது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு உங்களை போலதான் அங்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இப்படிதான் நினைக்கிறேன், இப்ப நம்ம வாத்தியார்களை கூப்பிட்டு நம்ம ஒரு பாராட்டு கூட்டம் நடத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அது மாதிரி நல்ல சிறப்பா எப்பவுமே ஒரு விஷயம், உங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் பழக்கம் இருக்காது, எங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அதுக்கு அந்த வழியெல்லாம் செஞ்சாங்க. நிறைய நீதிமன்றத்துக்கு எங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே சொல்றேன், ஆரம்ப பள்ளி
முன்சிப் கோர்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் ஜெயிச்சிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டு அதான் நிற்கும். இன்னைக்கு ஆரம்ப கல்வியில் நீங்கள் சொல்லித்தரது தான் அவன் மேலே எங்கே போனாலும் மேல் படிப்பு போகிற வரைக்கும் அதுதான் நிற்கும். எனவே நீங்கள் இதில் இந்த முன்சிப் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்பது இது உங்களால் உருவாக்கப்படும். நீங்கள் ஒரு மாணவர்களை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் அச்சு போடுகிறீர்கள், அவர்கள் தான் அதிலே மேலே வருகிறார்கள். உலகளவிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞர் பெருமக்களும் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். பெரிய பெரிய பள்ளிக்கூடம் பெருசு பெருசாக கட்டடம் கட்டி தனியார் பள்ளிகள் ஏசி ரூம் போட்டுலாம் கொடுக்குறாங்க, அதில் படித்தவங்களாம் மேலே வரல. இங்கே நம்ம ஆசிரியர்கள் சொல்லி தருவது தான். அதே போல நம்ம மருத்துவர்கள் எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஜிஹெச்சில் இருக்கிற ஆசிரியர் இந்த மருத்துவர்கள் மாதிரி எங்கேயும் கிடைக்காது. எனவே ஆசிரியர் அரசிலே பணியாற்றுகிறவர்கள் தான் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே உங்களை இங்கு பாராட்டு பெறுகிற அத்தனை தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.